தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திவ்யாநாதன் தருகிறார். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பதிவாகி இருக்கு. வெப்பத்தின் தாக்கம் கூட சற்று குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெல்லியினுடைய அதிகபட்ச வெப்பநிலை என்பது 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருந்தது. அங்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே லேசான மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இன்றைய வெப்பநிலை என்பது 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருந்தது. கொல்கத்தாவிலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் அங்கு வெப்பநிலை என்பது குறைந்தபட்சம் 27ஆகவும் அதிகபட்சம் 34ஆகவும் இருந்தது. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த அந்த இடத்துல தற்போது வெப்பம் சற்று குறைந்து அங்கு அதிகபட்ச வெப்பநிலையா 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38ஆகவும் குறைந்தபட்சம் 27ஆகவும் இருந்தது. மாலை அல்லது இரவு நேரங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையா அங்கு 38 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும், திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 டிகிரி செல்சியஸாகவும் நீடிக்குது. இதற்கு அடுத்தபடியா கோயம்புத்தூரை பார்த்தோம் அப்படின்னா வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அங்கு பதிவாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 24. இதற்கு அடுத்தபடியா நெல்லையை பொறுத்த வரைக்கும் அங்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அங்கு வெப்பத்தின் தாக்கம் நீடித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர்ல அதிகபட்சமா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. கும்பகோணத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.